ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் போட்டி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக 8 அணியோட கேப்டன்களும் வந்து ஐபிஎல் கோப்பையோடு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி 2019 சீசன்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதில் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட 2018 சீசனுக்கு கேப்டனாக இருந்தது வந்து வில்லியம்சன் கேப்டனாக இருந்தார். ஏன் வில்லியம்சன் வந்தார் அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து விளையாடாத காரணத்தினால வில்லியம்சன் வந்து கேப்டனாக நியமித்தாங்க. இப்போ வந்து வில்லியம்சனுக்கு வந்து தோள்பட்டையில் வந்து காயம் ஏற்பட்ட காரணத்தினால அவர் வந்து 2019 ஐபிஎல் சீசனில் வந்து விளையாடுவாரா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. இந்த சூழல் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து டேவிட் வார்னர் அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனாக வந்து புவனேஸ்வர் குமார் தான் வந்து நிற்கிறாரு. ஆனால் வந்து கேப்டன் வந்து புவனேஸ்வர் குமார் தான் அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடலை. ஒருவேளை வார்னர் வந்து வராத காரணத்தினால புவனேஸ்வர் குமார் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாரா, இல்லை வந்து புவனேஸ்வர் குமார் தான் 2019 சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வந்து வழி நடத்த போகிறாரா அப்படிங்கிறது வந்து குழப்பமான ஒரு சூழலே வந்து இருக்குது. இருந்தாலும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு தலைசிறந்த பந்து வீச்சாளர். அதே சமயம் வந்து அவரும் வந்து தோனி, விராட் கோலி போன்ற தலைசிறந்த கேப்டன்களோட விளையாண்டுருக்காரு. அதனால் புவனேஸ்வருக்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். புவனேஸ்வரே வந்து 2019 ஐபிஎல் சீசனில் வந்து எஸ்ஆர்ஹெச் அணியை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை கேப்டனாக நியமித்தாங்க அப்படின்னா 8 அணிக்குமே வந்து இந்திய கேப்டன்கள் தான் வந்து இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ சன்ரைசர்ஸ் வந்து கேப்டனாக பூவியை போட போகிறாங்களா இல்லை வார்னர் நியமிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.